முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, CV சண்முகம் மற்றும் விஜயபாஸ்கர் ஆகியோர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார்கள். ஒரு கட்டத்தில் எடப்பாடியின் தலைமையை எதிர்த்து முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசுக்கு சட்டமன்றத்தில் ஆதரவாகவும் அளித்துள்ளனர். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த அந்த அரசியல் லாபம் கிடைக்காத நிலையில் இப்போது வேறு வழியின்றி மீண்டும் எடப்பாடி பழனிசாமியிடமே அந்த அதிருப்தி குழுவினர் சரணடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த அதிரடி மாற்றத்திற்கு பின்னணியில் ஒரு மிகப்பெரிய அரசியல் ஏமாற்றம் ஒளிந்திருக்கிறது. தாவேக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தால் விஜயின் அமைச்சரவையில் தங்களுக்கு முக்கிய பதவிகள் கிடைக்கும் என்று வேலுமணி அணியினர் நம்பியிருந்தனர். ஆனால் விஜய் தனது அமைச்சரவையில் விசிக மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கூட்டணி கட்சிகளுக்கு மட்டுமே வாய்ப்பு வழங்கினர். அதிமுகவில் இருந்து பிரிந்து வந்தவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கினால் தனது அரசியல் பிம்பம் பாதிக்கப்படும் என கருதிய முதல்வர் விஜய் இவர்களை கண்டு கொள்ளவே இல்லை. இதனால் ஒருபுறம் அமைச்சர் பதவி கிடைக்காமல் போனது, மறுபுறம் எடப்பாடி பழனிசாமி இவர்களது கட்சி பதவிகளை பறித்தது என அந்த அணியினர் இப்போது அரசியல் ரீதியாக நிர்கதியாகி நிற்கின்றனர். தற்போதுள்ள இக்கட்டான சூழலில் மீண்டும் அதிமுகவை ஒன்றாக இணைக்க எடப்பாடி பழனிசாமியிடம் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். ஆனால் இவர்களை மீண்டும் சேர்த்து கொள்ள எடப்பாடி பழனிசாமி சில முக்கிய மிக கடுமையான நிபந்தனைகளை விதித்துள்ளதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக தேர்தல் ஆணையத்தில் எடப்பாடி பழனிசாமி எதிராக கொடுக்கப்பட்ட புகார்களை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும், இனிமேல் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்ற ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது என்றும் அவர் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிவிட்டதாக கூறப்படுகிறது. கட்சியை தனது முழுமையான கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்பதில் எடப்பாடி இப்போது மிக உறுதியாக இருக்கிறார். எடப்பாடியின் இந்த நிபந்தனைகளுக்கு பதில் கொடுத்த வேலுமணி தரப்பு தேர்தல் ஆணைய புகாரை திரும்ப பெற தயார் என்றும், அதற்கு பதிலாக தங்களிடமிருந்து பறிக்கப்பட்ட அனைத்து கட்சி பதவிகளையும் மீண்டும் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். இதற்கிடையே சபாநாயகரிடம் பரஸ்பரமாக கொடுக்கப்பட்ட மனுக்களையும் இருதரப்பும் திரும்ப பெற உள்ளதாக தெரிகிறது. இதன் முக்கிய நகர்வாக தாவேக அரசுக்கு தாங்கள் அளித்த ஆதரவை இந்த அதிருப்தி குழுவினர் விரைவில் வாபஸ் பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. திராவிட கட்சிகளின் இந்த உட்கட்சி அதிகார போர் மீண்டும் எடப்பாடி பழனிசாமியின் கைகளிலேயே அதிமுகவை ஒப்படைக்கப் போகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.